ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் தான் காய்ஸ். இது பார்ட் 3. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருப்போம். அதை பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வாங்க guys. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி கேம். அதை பார்த்துட்டு வந்தால் தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். வாங்க guys, வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் போன பாட்டில் என்ன நடந்த இந்த விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன் காய்ஸ். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா மிட்சுகோண்டு ஒருத்தைய சந்தித்து அவையோட கதைச்சி கொண்டு வந்திருப்போம் காய்ஸ். அப்போ அந்த டைமில் நம்மளை அட்டாக் பண்ண ஒரு டிவியன் வந்திருக்கு. டிவியன்னா வேறு ஒன்றுமே இல்லை காய்ஸ், அது ஒரு வகையான ஜோம்பி டைப் தான். இந்த கேமில் டிவியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், அப்போ அது வந்து கொஞ்சம் பொஸ் டைப் மாதிரி இருக்குங்க காய்ஸ். ஓகே, அதை சைலண்ட் கூப்பிட்டாங்க. நம்ம போட்டு வெளுத்து கட்டியிருப்போம் க்ரோஸ்போ கிராஃப்ட் பண்ணி. அதுக்கப்புறம் நம்மளை இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடத்துக்கு வந்திருப்போம் காய்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளோட டெரிட்டரி கட்ட போகிறோம். அதுதான் போன பாட்டில் நம்ம பார்த்துருப்போம் காய்ஸ். இப்போ வாங்க காய்ஸ், இந்த டெரிட்டரியை காட்டுவோம். நான் அந்த இடத்த கஷ்டப்பட்டு கனநேரமாக தேடி கண்டுபிடிச்சேன் காய்ஸ். எல்லா இடத்துலையும் ஒருத்தன் வீடு கட்டி வச்சுருக்காங்க காய்ஸ். அதாவது அவனோட டெரிட்டரி. நான் நிறைய பேர் வீடெலாம் பார்த்தேன். வேறு லெவலில் இந்த பாருங்க, முன்னுக்கே எப்படி இருக்கானுங்க. நம்ம அதை மாதிரி பெரிய ஆளாக வரணும் காய்ஸ். ஓகே, எங்கே கட்டுற காய்ஸ்? முன்னுக்கு பள்ளமாக இருக்குது, அதனால் நம்ம இங்கேயே கட்டுவோம். நம்மளோட டெரிட்டரி வந்துருச்சு காய்ஸ். ஏதோ எல்லாம் அன்லாக்டுன்னு வந்துருக்கு காய்ஸ். வேறு லெவல். ஓகே காய்ஸ், நம்ம டெரிட்டரியை கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோன்னுவாங்க, அதை மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ். உள்ளுக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை நான் வச்சுட்டேன். இது வந்து ஐசோலேட்டட் செக்யூர்மெண்ட்டுன்னு இருக்குது, அதற்குள்ளே செக்யூர்டாக இருக்கட்டும் காய்ஸ். இப்போ நம்மளோட மிஷன் வந்துருக்கு காய்ஸ், சீக்ரெட் ஃப்ளேவர்னு. மேலே ரைட் சைட் கோனரில் பார்த்தா தெரிஞ்சுங்க காய்ஸ். அதில் ஃபுட் லெவல், வாட்டர் லெவல்லாம் காட்டுது. கெதர் எனி கோப்ஸ் கோன் ஆரஞ்ச் பெரிஸ் கலெக்ட் பண்ணு போட்டிருக்கு காய்ஸ். அது வந்து ஜேர்னி மிஷன். ஆனால் நம்மளோட மெயின் மிஷன் வந்து அந்த ஹெட் டு மேயர் மார்க்கெட், அதாக தான் இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம நடந்தான் போகணும்னு நினைக்கிறேன். வேறு வழி 1.1 கிலோமீட்டர் கைஸ். நான் கட் பண்ணி காட்டுறேன் கைஸ். நடுவில் ஏதாச்சும் நடந்தால் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். பட்டர்ஃப்ளை நம்மளோட தான் வருது. ஓகே, பெரியன் இருக்கு. மிஷன் முடிஞ்சா யூ ஒன்ட் லாஸ்ட் லாங் இஃப் யூ இக்னோர். ஓகே, இதில் என்ன போட்டிருக்கேன்னா, நம்மளோட ஸ்டாமினா, சானிட்டி, ஹைட்ரேஷன்லாம் இக்னோர் பண்ணால் ஹெச்பி குறைய தொடங்கிடுமா காய்ஸ். பேக்கில் அவங்களே போக சொல்கிறாங்க. அந்த பெரியை சாப்பிடுயாங்க காய்ஸ். காய்ஸ், நம்ம அங்கே போகிறத விட எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷன்ஸ் தான் செய்வோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். எனக்கு இப்போ விளங்கிட்டு. கெதர் ஓர் ஒன்ஸா ஓரண்டா என்ன காய்ஸ்? ஒரே ஒரு இதாக தான் இருக்குமோ? என்ன ஒரே வேணாலும் கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டே ஏன்டா ஓடுற? ஓகே காய்ஸ், நினச்ச மாதிரி முடிஞ்சு. ஏதோ பெஞ்ச் டிசம்பிளி பெஞ்சை வந்து கிராஃப்ட் பண்ணியாங்க காய்ஸ். ஓகே, பண்ணிட்டா போச்சு. ஓகே காய்ஸ், இதைத்தான் நம்மளை கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நம்மளுக்கு கோப்பரிங் கொட்டு வேணுமாங்க காய்ஸ்? அப்போ இது சம்மந்தமே இதை கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபெர்ரன்ஸ், ஒருவேளை ஃபெர்ரன்ஸ் தான் கிராஃப்ட் பண்ண சொல்கிறானுங்களோ? ஓகே, வச்சிருவோம். இப்போ ஏன்டா டெமோலிஷ் பண்ணி? ஓகே கைஸ், ஃபெர்ரன்ஸ் தான் வைக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சு விட்ருவோம் கைஸ். எக்ஸைட் பண்ணுவோம். முடிஞ்ச மிஷன். டிசம்பிளி பெஞ்சன் என்ன கைஸ்? ஓகே, அதான் கைஸ். அப்போ அதுக்கு நம்மளுக்கு கோப்பர் ஓர் வேணும். இந்த இதில் தான் கோப்பர் ஓர் செய்யணும். சார்கோலுக்கு அங்கே போகணும். வெயிட். ஸ்டார்டிங்லேயே சார்கோல் இருக்கு. 1 2 3 பொறுங்க கைஸ். இதுக்கு எத்தனை வேணும்? 1
அப்போ 30 செய்யணும். ஏண்டா 30 ஒர்க் கிட்டும் 30 கிராஃப்ட் போட்டு விட்டுருக்கோம் காய்ஸ். என்னது ஓகே அனிமேஷன்லாம் வருது வேறு லெவல். பரவாயில்ல, நிறைய பழகின மாதிரி ஃபீலாக இருக்கு எனக்கு. எப்படி அதெல்லாம் உடஞ்சிச்சு? கோப்பர் ஓரத்தை நம்ம கோப்பர் ஓரம் சேர்க்கணும் கைஸ். இது என்னது? இங்கே ஏதோ ஒரு கல்லுக்கு சல்ஃபரா? சல்ஃபர் நம்மளுக்கு தேவையா? அடிக்கணுமா கைஸ்? ஓகே கிடைக்குது. கிராவல் சல்ஃபர் பார்த்து வச்சுருக்கணும் கைஸ். இதுதான் சல்ஃபர் ஓர். ஆனால் நம்மளுக்கு கோப்பர் இப்பயே சேர்த்து வைக்கணும் கைஸ். அந்த சார்கோல் ரெடி ஆகிறதுக்குள்ளே கோப்பரை சேர்த்து வச்சுட்டேன்டா. வேறு லெவல். ஓகே சார்கோ அப்பா 30 போட்டு ரெடி ஆகிடு கைஸ். மூணு தான் கைஸ் செய்யணும். ஓகே மஷ்ரூம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ் கோப்பர் இங்கே பாருங்கள் உடையாமல் இருந்தால் சரி. ஓகே காய்ஸ் கோப்பர் எடுத்துரு. அவன் ஓட்டோவாக அடிக்கிறாங்க காய்ஸ். உண்மையிலே நல்ல விஷயம். எந்த கேமில் இப்படி செய்யணும், நம்ம போட்டு அமர்த்தி கொண்டு போகணும். இது உண்மையிலே நல்ல விஷயம். என்னடா அது ஆப்ஷனில் வித்தியாசமாக இருக்குது. இது என்னது? இந்த ப்ரைம் வாரா? அடே என்னடா சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலை. ஏதோ டவுன்லோட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கிஃப்ட் தந்துருக்காங்க. ஓகே நல்ல விஷயம். என்னன்னு தான் தெரியலை. நம்ம டெரிட்டோரிக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போங்க. இந்த பம்கிங் நம்மளுக்கு அந்த ஏதோ ஹலோவினுக்கு விட்டுருக்கானுங்க போல். எனக்கு இப்போ தந்திருக்கானுங்க. நல்ல விஷயம் காய்ஸ். என்ன காய்ஸ் சரசரன்னு கிராஃப்ட் ஆகிட்டுருக்கு. 20 தான் கைஸ் கிராஃப்ட் பண்ண எழுது. 20 ஏற்கனவே 23 கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எப்படி காய்ஸ் ஸ்பூனாச்சான என்னவோ நம்ம அடிச்சு உடைக்க வேண்டியதானே. ஓகே காய்ஸ் இது என்ன இப்படி காட்டுது? ஓகே காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனைண்ணா 30 தான் இருந்துச்சு. பொறுங்காரம் அப்போ செய்யலுமா காய்ஸ் செய்யலும் காய்ஸ். வேற என்னடா சரியா பக்கத்துலேயே பார்த்து வச்சிடணும் காய்ஸ். இது யூஸ்லெஸ்ஸான பொருளை இதுக்குள்ளே வச்சாங்கண்டா காய்ஸ். என்னது அது அப்படியே அந்த உடைச்சி போட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளேருந்து இருக்கிற லூட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒச்சோண்டு வைக்கணும்னு வைங்களேன் காய்ஸ். உடைஞ்ச ஒச்சை அதில் இந்த மெட்டல் அதெல்லாம் தனித்தனி அடுத்து வந்துடுங்க காய்ஸ். விளங்கிட்டா? அதுதான் இது டிசம்பிளி பெஞ்ச். என்ன காய்ஸ் கக்கூஸ் இதெல்லாம் என்ன எப்போ காய்ஸ் எனக்கு கிடச்சிது எல்லாம் உட. A copper pickaxe at the supply workbench after. புரியலே. கோப்பர் பிக்காக்ஸ் செய்யணுமா காய்ஸ்? அதுக்கு ஒர்க் பெஞ்சை வேறு இப்போ நம்ம கட்டணும். ஒர்க் பெஞ்ச்
ஒர்க் பெஞ்ச் நம்மளுக்கு அன்லோக்கே ஆகலையே. காய்ஸ் இந்த கேமில் என்னென்னவோ இருக்கு காய்ஸ், ஒன்றுமே புரியல. மேலே பாருங்க காய்ஸ், எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. இவ்வளோத்தையும் யோசிச்சு இவ்வளோத்தையும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். இது என்ன காய்ஸ், சும்மா சும்மா உடஞ்சி கொண்டிருக்கு. ஓகே, ஏதோ பக் ஆயிடுச்சு. காய்ஸ் அது எதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அடுத்த ப்ளூ பிரிண்ட் வந்து லொக்கில் இருக்குது காய்ஸ். அதை அமுத்தினா ஏதோ மிமிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபார்மியூலாவை அன்லாக் பண்ணணுமா காய்ஸ். அதுக்கு இப்படி போகிறது நம்ம. ஓகே வந்துட்டேன். ஓகே இதில் போய் நம்ம கொடுத்தா வந்துடுமா? ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு இவ்வளோ தேடிட்டு இருந்துருக்கேன். ஓகே இதுக்கு என்ன வேணும்? ஓகே 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 வைப்படுது. ஓகே காய்ஸ், வேறு லெவல். இந்தியோட 3வது பொருள் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இதில் க்ரூடு எங்கடா கோப்பர் பிக்காக் சேர்க்கான்ல, என்ன ஏமாத்துறீங்க? த்ரோயிங் டேகரு. ஓகே காய்ஸ், இதுக்கு ஐயோ இதுக்கும் கனவேமாக யோசிச்சுட்டு இருக்கேன் காய்ஸ். இந்த இருக்கு, இதை எப்படி நீ ஒன் பண்ணுறேன்னு தெரியல. ஓகே காய்ஸ், கோப்பர் பிக்காக்ஸ் அன்லாக் பண்ண 2 டிஎன்ஏ மாதிரி ஏதோ போட்டிருக்கான், அது தேவையா? ஐயோ கடுப்பாக்குறானுங்க கைஸ். ஓகே மிமிட்டிக் கிளிப்ஸ் அவைலபிள் எதுவெல்லாம் போட்டிருக்கான். என்ன லைட் அடிக்கிறான். ஓகே கைஸ், இருட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோத்துக்கு இருட்டாது இந்த கேமில். எங்கே இப்போயும் காட்டலையே. ஓகே இந்தா இருக்கு. இதுக்கு கோப்பர் ஏன் செய்யறாது? ஓகே இவ்வளவு வகையான ஹைட் இருக்கு. ஹைடு தேவையாங்க கைஸ், ரோ ஹைடு. ஓகே அப்போ பக்கத்தில் மான் சுற்றிட்டு இருந்தது, நான் ஓகே கொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், வேறு வழி. ஃபர்ஸ்ட் டைம் மான் கொல்ல போகிறேன் கைஸ். அதாவது இந்த கேமில் செத்துட்டான். எக்லிப்ஸ் டியரா? அப்பா நான் இப்போ கிராஃபிக்ஸ் நல்லா லோவில் இருக்கிறனால காட்டில் போல கைஸ், இல்லைன்னா பயங்கரமாக பிக்சர் பண்ணணும். எனக்கு ஆசையாக தாங்க கைஸ் இருக்குது ஹை கிராஃபிக்ஸை போடலாம். என்ன செய்கிற, ஃபோன் தாங்காது. ஹைப்போதெர்மியா, ஐயோ தண்ணி தாங்க மடிக்க போய் போல, டக்குன்னு கிராஃப்ட் பண்ணி போட்டு. என்னங்க கைஸ், இன்னொன்று கொல்லணுமா? ஓகே கைஸ், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கைஸ். இப்போ கொடுப்போம் கிராஃப்ட்டை. எவ்வளோ நேரம்? கோப்பர் பிகாக்ஸ் அது நம்ம வெளியே இருந்தே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், கிராஃப்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி நம்மளுக்கு அந்த பிகாக்ஸ் தேவையில்ல கைஸ். ஓகே அதை அந்த பழைய பிகாக்ஸை என்னது ட்ராப் பண்ணி இதை எடுப்போம் கைஸ். இனி அடுத்து என்ன செய்ய? ட்ராவல் டெலிபோர்ட்ரு ஒன்ஸா? டெலிபோர்ட்ருக்கு நான் இப்போ எங்கடா போவேன்? பொறுங்க கைஸ், அதுக்கு முதல் இதில் நம்ம ஓகே அது கியூப் ஆகிட்டு. மொலோட்டோலாம் அப்படியே இருக்குது. இதான் கைஸ் மொலோட்டோ, வேறு லெவலாக நெருப்பெல்லாம் பார்த்தோம். காய்ஸ் நான் இப்படியே வந்தேன் என் வீட்டுக்கு பக்கத்தில். ஓகே அப்போ இங்கே அப்படி இப்படின்னு லூட் கிரேட்ஸ் ஸ்டோரேஜ் கிரேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க காய்ஸ், வேறு லெவல். அப்போ நம்ம இப்படி தேடி தேடி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகலாம் போல காய்ஸ். இப்போ இந்த மெப்பில் ஃபுல்லாக அப்படி லூட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். வேறு லெவல் போடு
வெப்பன்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது என்ன ஏதோ கிடக்குல, இதெல்லாம் எடுக்கிறாங்க கைஸ் அவன் பாட்டுக்கு. யாரு கைஸ் இவன்? சாவு. அந்த டெலிபோர்டேஷன் டவருக்கு எங்கே போகணும் கைஸ் தெரியல. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த பாருங்க காய்ஸ், நம்ம இங்கே பார்த்தா தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுமான்னு காட்டுறேன் காய்ஸ். இந்த இடத்துல விளங்குதா ஒரு சிக்னல் மார்க் மாதிரி இருக்குது, அந்த ஆண்டனா அதுதான் காய்ஸ் டெலிபோர்டேஷன் டவர். அது ஓவர்லுக்கோட டெலிபோர்டேஷன் டவர். ஓகே ட்ராக் பண்ணி வைப்போம் காய்ஸ். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இல்லைங்கிட்ட. அந்த இடத்துக்கு போய் நம்ம டெலிபோர்ட் ஆகி பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே இப்போ விளங்கி நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதான் இப்போ மிஷன். அதாவது நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் கெதரிங் ஃப்ராஸ் 1ஓட 7 மிஷன்ஸில் 6வது மிஷன்ஸ் கைஸ். இப்படி போகிற வழியில் நிறைய பேர் கொண்டு போகிற மாதிரி இருக்கு. ஏதோ அமௌலாம் தர்றான் கைஸ் இந்த ஜோம்பி மாதிரி இருக்குது. ஓகே கியர் மோட் அது இதுன்னு இதெல்லாம் வருது. லெவல் அப் ஆகிட்டேன், வேறு லெவல். காய்ஸ் என்ன காய்ஸ் இது? இவன் சண்டை போட்டு கொண்டிருக்கான், நம்மளாம் அடிப்போம்மா? என்ன காய்ஸ் இது? அந்த சைலண்ட் மாதிரியே இருக்கு, ஆனால் வித்தியாசம். இதை வந்து அடிக்கும் போல காய்ஸ். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்மான்னு. யாரா நீ? அவனே கொண்டுட்டாங்க காய்ஸ். அசிடு ஏதோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு லூட் கிடச்சிருக்கு. இவனை கொல்லலாமா காய்ஸ் நம்மளால? அவன் என்ன ஏகே பிடிச்ச வச்சிருக்கான், முடிச்சு விட்டு போயிடுவாங்க. என்ன இடம் காய்ஸ் இதெல்லாம், வேற லெவலில் இருக்கும் போல. சைலண்ட் மாதிரி இருந்துச்சு காய்ஸ், போன பாட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதோட கொஞ்சம் அந்த தலையில் பூ மாதிரி ஏதோ கிடக்கு. ஓகே காய்ஸ், டெலிபோர்டேஷன் டவர் இதை தான் இருக்கணும். அந்த மாக்க ஓகே வந்தாச்சு. யூ ஆர் வெரி தேர்ஸ்டி. அடி ஓகே கேஸ், நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு தான் தெரியல. டெலிபோர்ட் அனதர் வேர்ல்டு டெலிபோர்டேஷன் டவர் காய்ஸ். அனதர் வேர்ல்டா? இல்லை எனக்கு புரியல. நம்ம வேர்ல்டு 11ல் இருக்கோம். ஏன் சம்மந்தமே இல்லாமல் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுறணும். ஓகே அனதர் வேர்ல்டெலாம் போதோல நம்மளோட வீடு. ஓகே இந்த வீட்டுக்கிட்ட டெலிபோர்ட் ஆனால் வேறு லெவலில் இருக்கு. காய்ஸ் வேறு லெவல் மிஷனும் கம்ப்ளீட் ஆகிட்டு. அதாவது நம்மளோட ஒரு ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ராஸ் 1 இருந்தது ப்ளஸ்ஸு என்னது, இன்றைக்கி நம்ம 7 மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே டெலிபோர்ட் ஆகி வீட்டை வந்துருக்கோம் காய்ஸ். நல்லா காலம் வேர்ல்டை மாற்றலை. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா?
ஓகே கைஸ் நம்ம அந்த ஃபேஸ் 1ன்னு ஏதோ முடிச்சோம். அதுக்கான லூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தந்துட்டாங்க கைஸ். ஓகே கைஸ். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்டத்தட்ட 7 மிஷன்ஸ் முடித்து நிறைய ஒர்க் பெஞ்ச் செல்ஸ் எல்லாம் கட்டி வேறு லெவலில் இருப்பு காய்ஸ். நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். மறக்காமல் பாருங்க காய்ஸ். பாய் பாய் பாய். இப்போது விடைபெறும் உங்களை சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.